மிஸ்ஸஸ் அபி என்னோட ஒய்ஃப் தான் சார். ஓகே, அவங்க எத்தனை மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புனாங்கன்னு தெரியுமா? ஆ, தெரியும் சார். கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். இந்த டைமிங்கில் தான் வீட்ல இருந்து கிளம்புனாங்க. ஓகே, உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. வெளியே போகும்போது கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. ஓகே சக்தி, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? இல்லை சார், சந்தேகப்படுற மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் ரியா. அவங்க என்னோட ஒய்ஃப் தான் சார். அவங்க வெளியே போகும்போது நீங்களும் வீட்டில் தான் இருந்தீங்களா? இல்லை சார், நான் ஆஃபீஸில் இருந்தேன். ஆனால் என்னோட ஒய்ஃப் எனக்கு 11:30 மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன், நெக்ஸ்ட் ஷாப்பிங் போகணுன்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே கிருஷ்ணா, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? இல்லை சார், எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. ஓகே, ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க. முதல்ல அபி காணாம போயிருக்காங்க. அபி காணாம போன கொஞ்ச நேரத்திலே ரியாவும் காணாம போயிருக்காங்க. எனக்கு என்னமோ இது யாரோ திட்டமிட்டு கடத்தின மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இப்ப ரீசெண்டா உங்க வீட்டுக்கு யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி யாரும் வந்தாங்களா? வீட்டுக்கு சந்தேகப்படுற மாதிரி இல்ல சார், வீட்டுக்கு சந்தேகப்படுற மாதிரிலாம் யாரும் வரல. ஓகே சக்தி, நாங்க வீட்லயும் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியதா இருக்கு. எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறோம். ஓகே சார். சார், அப்புறம் எங்க அண்ணி கோயில்ல இருந்து ரிட்டன் வீட்டுக்கு ஸ்கூட்டில தான் வந்தாங்க. அந்த டைம்ல தான் வழியில யாரோ கடத்திருக்காங்க. நாங்க அந்த வழியில எங்க அண்ணியை தேடி பார்க்க போகும்போது ஸ்கூட்டி அங்க ஒரு ஓரமா கிடந்தது. ஸ்கூட்டி இங்க இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஸ்கூட்டில ஒரு பக் இருந்தது. என்ன சக்தி சொல்றீங்க? பக் இருந்ததா? ஆமா சார், அதுல ஒரு பக் இருந்தது. யாரோ லொகேஷன் ட்ரேஸ் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு சார். ஓகே சக்தி, அந்த பக்கை என்கிட்ட கொடுங்க. நான் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி என்னன்னு செக் பண்ணிடலாம். எப்படியும் அதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சக்தி, அந்த பக்கை நீங்கள் உங்கள் ஹேண்டால் டச் பண்ணீங்களா என்ன? ஏன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அதில் ஆட் ஆகிருக்கும். அதனால தான் கேட்குறேன். ஆமாம் சார், என் கையால் டச் பண்ணி தான் எடுத்தேன். ஓகே சக்தி, நீங்கள் அந்த பக்கை என்கிட்ட கொடுங்க. அது எந்த மாதிரியான டிவைஸ், நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கா என்ன ஏதுன்னு நம்ம ஃபாரன்சிக் அனுப்பி செக் பண்ணிடலாம். ஓகே சார். என்னடி போலீஸ்லாம் வந்திருக்கு? என்னம்மா கேள்வி இதெல்லாம்? போலீஸ் வரதான் செய்வாங்க. வீட்டுல 2 பேரை காணும் அப்படின்னா வேற விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு போலீஸ் வரதானே செய்வாங்க. இல்ல பிரீத்தி, இந்த போலீஸ்காரங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பாத்துக்க. என்னது, போலீஸ்காரங்களை பார்த்து பயமா இருக்கா? அம்மா, இந்த மாதிரிலாம் சும்மா தேவையில்லாம பயந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், சும்மா சந்தேகப்பட்டு உன்னை தூக்கி ஜெயில தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. ஒழுங்கா கேஷுவலா இரு. என்ன பிரீத்தி சொல்ற? சந்தேகப்பட்டு போலீஸ் தூக்கி ஜெயில போட்டுருவாங்களா? என்னடி பேசிட்டு இருக்க? வேற நீ எதுக்குமா பயப்படணும்? நீ பயப்படுறதெல்லாம் பார்த்தா நீ தான் அவளுக்கு 2 பேரையும் கடத்தி வச்சிருக்க போலயே. ஏடி, என்னடி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேசுறீ. யாருக்கு அதுக்காக கேட்டு தொலைஞ்சிடாம. என்னது நான் கடத்தி வச்சிருக்கேனா? எனக்கு ஒரு வேலை பாரு. நானும் யாரையும் கடத்தல. சும்மா தேவையில்லாம பேசி நீ என்ன மாட்டி விட்டுற போலயே. நீ யாரையும் கடத்தல, அப்புறம் நீ ஏன் பயந்துட்டு இருக்க? தைரியமா நில்லு. எதுவும் கேட்க மாட்டாங்க. சும்மா நார்மலா தான் விசாரிப்பாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சும்மா தேவையில்லாம அது இதுன்னு பேசி நீயே வாயை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிக்காத. என்னடி என்னென்னமோ சொல்லி பயம் காட்டுற? அம்மா, நான் உன்னை பயம் காட்டுறதுக்காகலாம் ஒன்றும் சொல்லலை. நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தேவையில்லாமல் அன்வான்டாக ஏதாச்சும் சொல்லி வசமாக மாட்டிக்காத. நல்லா ஜெயிலில் தூக்கி போட்டு நொங்கு எடுத்துருவாங்க. நொங்கு இந்த வயசில் ஜெயிலெல்லாம் போய் இருந்து கழித்துங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. அடி பாவி, போலீஸ்காரங்களை பார்த்தா பயமா இருக்குன்னு தானடி சொன்னேன். அதுக்குள்ளே ஜெயிலில் தூக்கி போட்டு கழித்துங்க வர கொண்டு போயிட்டேன். அம்மா, இப்போவும் சொல்கிறேன், பயப்படாத, கேஷுவலாக இரு. ஜஸ்ட்டு சும்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக விசாரிக்க வராங்க. மற்றபடி அப்படியே துருவிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதானே, நான் எதுக்கு பயப்படணும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் எதுவும் பயப்படலை. முதல்ல இந்த மாதிரி வளர்றதை நிறுத்து, சரியா? ஐயோ தாயே, நான் பேசவே இல்லை. பேசாமல் வாயை மூடிட்டு இருந்துக்கிறேன். எப்படி போலீஸ்காரங்க வந்து கேட்கும்போது என்ன வாயை திறக்காம வாயை மூடிட்டு இருப்பியா? ஐயோ, நான் பார்த்துக்கிறேன்டி, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணுங்க போங்க. இவ என்ன இங்கே நின்றுட்டு அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா? அதானே, 3 ஜோடி அப்படியே ஒன்று மணாதானே சுத்தம். இப்போ அதில் 2 பேரை காணும்ல, அதான் மேடம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்காங்க போல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கும் இதே மாதிரி நிலமை வரோண்டி, வரோம். நல்லா பார்த்துக்க. பொறம்போக்கு நாய்ங்களா, எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? முதல்ல கட்ட அவுத்து விடுங்க. ஏ பொறம்போக்கு நாயே, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? முதல்ல நான் இப்ப எங்க இருக்கேன்? என்ன எங்கடா கொண்டு வச்சிருக்கீங்க? அறிவு கட்ட நாயே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? இப்படி பட்ட பகல ஒரு பொண்ணை இப்படி பப்ளிக்கா கடத்திட்டு வந்திருக்க. வாயை
மூடுமா. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னம்மா இந்த கத்திக்கிட்டு இருக்க? வாய் ஒரு நேரமும் மூடாது போல. எப்பா காதுல இருந்து ரத்தம் வந்துடும் போல. ஐயோ தாடி தலையா, இப்ப கட்ட அவுத்து விடுறியா இல்லையா? நீ மட்டும் இப்ப என் கட்ட அவுத்து விடல. இப்ப நடக்கிறது வேற சொல்லிட்டேன். நான் யார் தெரியுமா? நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏ புண்ணாக்கு, நீ எனக்கு கடத்தி வச்சிருக்கிறது என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை உண்டலன்னு பண்ணிடுவான். ஐயோ என்னமா சொல்ற? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. உன் புருஷன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஐயோ தாடி வேண்டாம். இப்ப பேசுனதுக்குலாம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை கை தனியா கால் தனியா தலை தனியான்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியா உருவி எடுத்துருவான். அவன் வரட்டான்டா, வருவான்டா. வந்து உங்களை உண்டலன்னு பண்றானா இல்லையான்னு பாருடா. வருவான். போன் போட்டு நானே வர சொல்றேன். அப்படியே வந்து கிழிச்சிருவான் பாரு. வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? எம்மா பேசி பேசியே சாவ வெடிச்சிருவா போல. ஒழுங்கு மரியாதையை சொல்றேன். ஒழுங்கா என் கட்ட அவுத்து விடு. கட்ட அவுத்து விட்டு என்னை எங்க இருந்து கூப்பிட்டு வந்தியோ அதே இடத்துல கொண்டு போய் விடுற. இல்லன்னு வச்சுக்கையே நீ தொலைஞ்ச செத்த. நீயா என்ன கொண்டு போய் அங்க விட்டுட்டனா பாவம் பார்த்து உனக்கு உயிர் பிச்சை போட சொல்றேன். அவனா கண்டுபிடிச்சு இங்க வந்தான்னு வச்சுக்கையே உயிரோட உன்னை கொளுத்திடுவான். என்னது நீ எனக்கு உயிர் பிச்சை போட போறியா? பொண்ண இந்த இடத்துல இருந்து உயிரோட அனுப்புனாதானே நீ எங்களுக்கு உயிர் பிச்சை போடுவ. கவலையே படாத, எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை இதே இடத்துல வச்சு கொன்னுட்டு தான் நாங்க இந்த இடத்த விட்டே நகருவோம். வேண்டாம், நான் சொல்றத கேளு. அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். ஒழுங்கு மரியாதையா கட்ட அவுத்து விட்டுரு. ஏய் என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்ன உன் புருஷன் அவ்வளவு பெரிய ஆளா? வரட்டும், நானும் அவனான்னு பாத்துடுறேன். நீ இவ்வளவு பில்டப் கொடுக்கறதுக்காகவே நான் அவனை பார்த்தே ஆகணும். அவனை பார்த்து உன் முன்னாடியே நான் அவனை கொலை பண்றேன்னா இல்லையான்னு பாரு. என் கையோடய கழுத்தை நடிச்சு அவனை கொல்றேன்டி. கிழிச்ச யார் அடி வாங்கி சாவ போறான்னு நானும் பார்க்க தானே போறேன். ஐயோ தாடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எந்நேரமும் இப்படிதான் நொசன்னு கத்திக்கிட்டே இருப்பியா என்ன? இது வாயா இல்ல வேற என்ன இளவா? ஒரு நேரம் மூடுதா பாரு. சீ, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தான் எனர்ஜி கம்மியாகுது. நீ என்னடா இன்னும் அதே மாதிரி ஏதோ மைக் செட் மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. வாய மூடு முதல்ல. இப்படி கத்தி கத்தியே செத்துறாத. நீ கத்துக்கு எனக்கே எதையாச்சும் தூக்கி போட்டு உன் மண்டைய உடைச்சிடலான்னு தோணுது. என்னது மண்டைய உடைப்பியா? மண்டைய உடைச்சலாம் பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஐயோ உன்கிட்ட எல்லாம் உன் புருஷன் எப்படிதான் இருக்கானோ தெரியல. இந்த பாரு சத்தியமா சொல்றேன், அவன் உன்னை தேடி வரவே மாட்டான். அந்தால சனியா ஒளிஞ்சதுன்னு அந்தால ஜாலியா இருப்பான் பாரு. சீ, எங்க கிட்டே இவ்வளவு வாய் பேசுறியா? அவனை நீ சும்மா விட்டு வச்சிருப்ப. வேண்டாம், வீணா என் வாய கிளறாத. இந்த பாரு உன் புருஷன் உன்னை தேடி சத்தியமா இந்த பக்கம் வரமாட்டான். போன வந்தால போய் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்க போறான் பாரு. சீ, வாயா இது. 3 மணி நேரமா தான் எங்க கிட்ட இருக்க. எங்களாலே உன்னை வச்சு சமாளிக்க முடியல. அவன் ஐயா செத்தான். அவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. புறம்புக்கு நாயே. ஆனா உனக்கு அசிங்கமாவே இல்லல்ல. பண்றது கேவலமான காரியம். இதுல நீ அடுத்தவங்கள பத்தி பேசுறியா? புண்ணாக்கு பயலே, என்ன இதுக்கு என்ன முதல்ல இங்க கடத்திட்டு வந்த? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்த? ஐயோ, நீ இப்படி தலைவலி பிடிச்ச கேஸ் பண்ணி தெரிஞ்சா உனக்கு கடத்துறதுக்கே ஒத்துட்டு இருக்க மாட்டேன். தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டு தொலைஞ்சிட்டேன். சீ, எங்க கிட்ட நீ மாட்டிட்டு முடிப்பேன்னு பார்த்தா உன்கிட்ட தான் நாங்க மாட்டிட்டு முடிக்க வேண்டியதா இருக்கு. போய முடிட்டு சும்மா இருப்பதுக்க. நீ பேச பேச எனக்கு அப்படியே உங்க செவுல ஒண்ணு வைக்கணும் போல இருக்கு. ஒழுங்கா வாய முடிட்டு ஒழுங்கா இருந்துக்கு பாத்துக்க. அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. தேவையில்லாம இப்படியே வாய கொடுத்துட்டே இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. வாய மூடு. என் புருஷன் வரட்டும்டா, அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். அவன் வந்து உன்னை வெளுக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன். இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க அவன் வருவான்னு? அவன்லாம் வரமாட்டான். அவன் வரவே மாட்டான். அப்படியே வரணும்னு நினைச்சாலும் இந்த இடத்துல அவனால கண்டுபிடிக்க முடியாது. கவலைப்படாது. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? அவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் கண்டிப்பா வருவான். என்னை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா வருவான். எனக்கு என்னமோ உன் சாவு அவன் கையில தான் நினைக்கிறேன். உஷாரா இருந்துக்க. வீணா மண்டைய போட்டாத, சரியா? ஆனா இந்த நிலைமையில இருந்து கூட உன் திமுறும் உன் வாய அடங்கல பத்தியா? சீ, வந்துட்டான் தாடிக்காரன் ஆளும் மூஞ்சம். இருடி இரு, எனக்கு தெரிஞ்சு என் கையாலதான் உன் சாவுன்னு நினைக்கிறேன். பாருடி, நான் தாடி உன்னை கொல்ல போறேன். ஆமா, இவர் அப்படியே என்ன கொண்டு கிழிச்சிருவாரு. யாரு கையில யார் சாவ போறான்னு அப்புறம் தெரியும். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எத்தனையோ பொண்ணுங்களை கடத்திருக்கேன். எம்மா இந்த மாதிரி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ண சீ. நான் பார்த்த வரையில எல்லா பொண்ணுங்களும் அண்ணே என்ன விட்டுருங்கண்ணே, பயமா இருக்குனே அப்படியே அழுது அழுது கதறுங்க. நீ என்னடான்னா உன் இந்த நிலைமையில இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க? என்ன இல்ல, உன் காலு கையெல்லாம் கட்டி போட்டிருக்கும் போதே நீ இவ்வளவு திமிரா பேசுறியே. கொட்டை மட்டும் அவுத்து விட்டா நீ எவ்வளவு திமிரா இருப்ப. இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவா பாத்துக்க.
சே தாடிக்காரா, உனக்குலாம் வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல? எனக்கு தெரிஞ்சு நீ ஆம்பளையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆம்பளையா இருக்க எந்த நாயும் இந்த மாதிரி எந்த பொண்ணையும் கட்டி போட்டு வச்சிருக்க மாட்டான். நீ உண்மையாவே ஆம்பளையா இருந்தா முதல்ல கட்ட அவுத்து விடுறா. என்னடி என்ன என்னையே சீண்டி அப்படியே கட்ட அவுக்க வச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சியா? மொவ்வள நீ எங்க போனாலும் எஸ்கேப் ஆக முடியாதுடி. இப்ப சொல்றேன்டி, ஓசாவு என் கையில தாண்டி. ஏ புண்ணாக்கு, நல்லா உன் மூளையில ஏத்திக்க. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் புருஷன் கையில தான். வருவான், உங்களெல்லாம் அடிச்சு கொள்றதுக்கு வருவான். அப்ப தெரியும்டா என் புருஷன் யாருன்னு. அது எவன்னு நானும் பாக்குறேன். முதல்ல வாய மூடு. சே, உன்கிட்ட பேசி பேசி காதுல இருந்து ரத்தம் வந்ததுதான் மிச்சம். ஏய், எதுக்கடா இப்படி கத்தி தொலைற? நான் எங்கடா கத்திட்டு இருக்கேன்? இவ தாண்டா அப்பத்துல இருந்து வாய மூடாம கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. கத்திட்டு அவ நல்லாதான் இருக்கா. இவ கத்துறத பார்த்து எனக்கு தாண்டா பிபி ஏறுது. அதுக்குன்னு நீயும் என்கிட்ட கூட சேர்ந்து கத்துற. வெளியே வர அப்படி சவுண்டு கேக்குது. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா என்ன எங்க இருந்து கடத்திட்டு வந்தீங்களோ அங்கேயே விட்டுருங்க. ஏய், இல்லனா என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். மரியாதையா என்ன விட்டுருங்க. என்ன அந்த பொண்ணு பயந்து அழுது நடுங்கன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கு? ஏமா, உன்னை கடத்தி இங்க கட்டி போட்டு வச்சிருக்கோம். கொஞ்சம் கூட பயம் இல்லாம எங்க கிட்டே எவ்வளவு எகத்தாளமா பேசுற? ஏ கோழி கண்ணா, வாய மூடு. உங்களெல்லாம் பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? என்னது குவாலிக்கண்ணா? ஆமா, ஏன் மங்கூஸ் மண்டையா? ஒழுங்கு மரியாதையா அவுத்து விட்டுருங்க. ஏய், என்னடா இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இப்ப தெரியுதா நான் எதுக்கு இவகிட்ட இருந்து இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்திட்டு இருந்தேன்னு? சீ, வாய மூடவே மாட்டேங்கிறாடா. பேசிக்கிட்டே இருக்கா, கத்திக்கிட்டே இருக்கா. அப்படியே எரிச்சலா இருக்கு. புறம்போக்கு நாய்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லல? சீ, எப்படி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளவு திமிரா திரிறீங்களோ எனக்கும் தெரியல. புறம்போக்கு நாய்ங்க. உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களை ஒழுங்கா வளர்த்திருந்தா நீங்க இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்ய போறீங்க? அதான் தெரியுதே, நீங்க நடந்துக்கிற நடத்தையிலே தெரியுதே உங்க அம்மா அப்பாவோட வளர்ப்பு என்னன்னு. என்னடா இவா கொஞ்சம் விட்டா நம்ம பரம்பரையே இழுத்து திட்டுவா போல. இவ திட்டுனாலும் திட்டுவாடா, கொஞ்சம் கூட பயமே இல்ல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அடிச்சு இவளை அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாம் போலதான் இருக்கு. எந்த இன்ஃபர்மேஷனும் வர்றதுக்கு முன்னாடி இவன் மேல கை வைக்க கூடாதுன்னு ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா இவன் பேசின பேச்சுக்கு அப்படியே அரைஞ்சு நொறுக்கிடுவேன். என்னது, அடிச்சு தூக்கி எறிய போறியா? மேல கை வைடா பாப்போம். நீ என்ன போத்துடலாம். ஏய், என்னடா இந்த கீழே கிழக்குறா? முதல்ல வாயில இந்த டேப்ப போட்டு ஒட்டுடா. இந்த வரண்டா, இல்லைன்னா இவன் வாய மூட மாட்டா போல. இப்ப கூட இவன் நிறுத்த மாட்டாடா. சரி, இங்கே நின்னுட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், நமக்கு பிபி ஏறி இங்கே செத்துருவோம். வாடா, வெளியே போய் நிக்கலாம். டேய், என்னடா சொன்ன? ஒரு காது வேற ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிறா. அந்த கிளி கிளிக்கிறா. கொஞ்சம் விட்டா செத்து போன எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இழுத்து வச்சு கிளிப்பா போல. வாடா, போயிடலாம். எல்லாம் திமிரு பண்ற வேலை. நல்ல வேலை இந்த டேப்ப போட்டு ஒட்டிட்டோம். இல்லன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவ சாவறதுக்குள்ள நம்ம 2 பேரும் செத்து போயிருப்போம் போல. இதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் கடந்து சாவட்டும். சரி, கடத்தி ரொம்ப நேரம் ஆயிட்டு பசிக்குமே, சாப்பாடு கீப்பாடு எதுவும் வேணுமான்னு கேட்க வந்தா கொஞ்சம் நெஞ்ச பேசுறா. பட்னி கிடந்தாதே இவளுக்கு அறிவு வரும். கொடக்கட்டும். டேய், பட்னி போட்டு ஏதாச்சும் ஆயிர போதுடா. வேற அவளுக்கு பதில் சொல்ல முடியாது. என்னடா, ஆல்ரெடி இவளை கொல்லணுங்கிறது தான் பிளானு. ஆனா இப்ப இல்ல, 2 நாள் கழிச்சு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால இவ எப்படி செத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப சரிடா. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. இவனுங்கெல்லாம் யாரு? முதல்ல எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கானுங்க? என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன கொலை பண்ண போறானுங்களா? எதுக்காக? என்னவா இருக்கும்? டே சக்தி, எப்படியாச்சும் சீக்கிரமா வந்து என்ன கூப்பிட்டு போயிடுறா. இந்நேரத்துக்கு நீயும் என்ன தேடிட்டு தானே இருப்ப. பாவம், நீ என்ன காணும்னு தேடி ரொம்ப கஷ்டத்துல இருப்ப. எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு. சீக்கிரமா என்ன எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு போயிடுறா. இவனுங்கெல்லாம் யாருன்னே தெரியல. இந்த இடத்த பார்த்தாலும் வித்தியாசமா இருக்கு. நான் எங்க இருக்கேன்னு ஒண்ணுமே தெரியல. என்னை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கையில தாண்டா இருக்கேன். சீக்கிரமா வந்து என்ன கூப்பிட்டு போயிடுறா. இந்த இடத்துல இருக்க எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு. பயத்தை வெளியே காட்டிக்கலனாலும் மனசுக்குள்ள நான் ரொம்ப பயந்துட்டு தாண்டா இருக்கேன். சீக்கிரமா என்ன வந்து கூப்பிட்டு போயிடுடா. சக்தி,
சொல்லு வெண்ணிலா. இல்லை சக்தி, அது ரியாக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க எப்போவுமே ஜாலியாக நல்லா பேசிட்டு கலகலன்னு சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு 3 நாளாக அவங்க பழைய மாதிரி இல்லை. எதையோ ரொம்ப யோசிச்சுட்டு அப்பப்போ எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. வெண்ணிலா என்ன சொல்ற? ஆமாம் சக்தி, நானும் அபியும் 2-3 நாளாக அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கோம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன எதுன்னு கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க எதுவுமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. நான் அன்னைக்கு ஒரு நாள் பார்க்கும்போது ரூமில் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் அப்போ கூட என்னன்னு கேட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும்னு தோணுது. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்க போகுது தெரியல, ஆனால் அவங்க இப்போ 2-3 நாளாக ஆளே சரியில்லை. வெண்ணிலா, நான் கிருஷ்ணா அண்ணன்கிட்ட பேசி பார்க்குறேன். சரி சக்தி. டேய் மச்சான், வெண்ணிலா என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? மச்சான், நீ முதல்ல உன் அண்ணன்கிட்ட போய் பேசிட்டு கொஞ்சம் ரூமுக்கு வாடா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா நீ என்னடா சொல்ல போற? நீ முதல்ல கிருஷ்ணா மாமா கிட்ட போய் பேசுடா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரிடா. என்னடா ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு அமைதியாவே இருக்க? அண்ணன் உண்மை சொல்லு, உனக்கும் அன்னைக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? டேய் என்னடா லூசுத்தனமா கேட்டுட்டு இருக்க? எனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கும் ரியாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையா தான் சொல்றியா அண்ணன்? உண்மையா தான்டா சொல்றேன், எனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் இப்பதான் வெண்ணிலா என்கிட்ட வந்து சொன்னான். அண்ணி 3 நாளா ஆளே சரியில்லையாமே, ரொம்ப டல்லா இருந்தாங்களாம், அப்பப்போ அழுதுட்டு இருந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா. சக்தி, ஆமாடா, அவ இப்போ 3 நாளா ஆளே சரியில்லைதான். ஒரு நாள் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா ஷாப்பிங் போகவே இல்லை, அதுக்குள்ள ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டா. நான் பார்க்கும்போது அவ பெட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. நானும் என்ன ஏதுன்னு ரொம்ப நேரம் கேட்டேன், கண்ணுல தூசி விழுந்துருச்சு அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டா. அப்புறம் 2 நாளா கொஞ்சம் டல்லா தான் இருந்தா. நானும் ஆஃபீஸ் டென்ஷன்ல அவ கவனிக்காம விட்டுட்டேன்டா. என்னென்ன அண்ணி டல்லா இருந்திருக்காங்க, அதை கூட நீ கவனிக்காம ஆஃபீஸ் டென்ஷன்ல விட்டுட்டேன்னு சொல்ற? இல்லடா, நானே அவளை இன்னைக்கு ஈவினிங் வெளியே கூட்டு போயிட்டு பேசணும் தான்டா நினைச்சேன். இன்னைக்கு காலையில இருந்து என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டே இருந்தா. நானும் ஆஃபீஸ் டென்ஷன்ல பேசணும்னு நினைச்சிட்டு பேசவே முடியலடா. இன்னைக்கு ஈவினிங் தான் அவளை வெளியே கூப்பிட்டு போயிட்டு எல்லாமே பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்னென்ன சொல்ற? அண்ணி ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தாங்களா? ஆமாடா, காலையில இருந்து ஏதோ ஒன்று சொல்றதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தா. நடுவுல கால் கூட பண்ணிட்டே இருந்தா. நான் ஆஃபீஸில் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால அதை பார்க்க போயிட்டேன். வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்னு நினைச்சேன்டா, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அண்ணன், நீ வெண்ணிலாலாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அப்படி ரியாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா கூட அபியும் ஏன்டா காணாம போனோம், அதான்டா ஒண்ணுமே புரியல. ஆமாண்ணே, இந்த ஒரு இடம் தான் எனக்கும் இடிக்குது, ரொம்ப சந்தேகமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. சரிடா, போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், நம்மளும் ஒரு பக்கம் தேடுவோம். இப்ப போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, இந்த டைம்ல நம்ம வெளியே போக முடியாது. போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல எங்கேயாச்சும் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ண வரையில நம்ம வீட்ல இருந்து கோயிலுக்கு போற வழியில 5 இடத்துல கேமரா இருக்குண்ணே. அந்த 5 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு தோணிக்கிட்டே இருக்கு. நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரிடா மச்சான், கிருஷ்ண மாமா கிட்ட பேசிட்டியா? பேசிட்ட மச்சான். அவனும் ரியா நீ 3 நாளா கொஞ்சம் டல்லா தான் இருந்த மாதிரி சொல்றான். இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு விஷயத்த கிருஷ்ணா அண்ணா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இவன் வேலை டென்ஷன்ல ரியானிய கண்டுக்காம இருந்ததுனால அவங்களால சொல்ல முடியல போல. என்ன மச்சான் சொல்ற? ஆமாடா, ரியானி எதையோ நினைச்சு யோசிச்சுட்டு அழுதுட்டே இருந்திருக்காங்க, அது என்னன்னு தான் தெரியல மச்சான். அப்புறம் இன்னொரு விஷயம்டா. என்னடா? இல்ல மச்சான், இந்த இன்ஸ்பெக்டர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேட்டாங்கல்ல, வீட்டுக்கு யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி யாரும் வந்தாங்களான்னு. ஆமா மச்சான், வீட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாரும் வந்தாங்களா என்ன? இல்ல மச்சான், வீட்டுக்குள்ள வரல, வீட்டுக்கு வெளியே இப்ப 2 நாள் முன்னாடி ஒருத்தன் நின்றுட்டே இருந்தான் மச்சான். என்னடா சொல்ற? ஆமா மச்சான், 2 நாள் முன்னாடி ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்ச அவன் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நான் பார்த்த உடனே கீழே இறங்கி போறதுக்குள்ள அவன் ஆளை காணும்டா. சரி, அவன் எதுவும் கேஷுவலா நின்றுப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்பவும் எனக்கு தெரியல மச்சான், அவன் கேஷுவலா நின்னானா இல்ல வேற எதுக்கும் வந்து நின்னானான்னு தெரியல மச்சான். டேய், அவன் கரெக்டா எத்தனை மணிக்கு நின்னான்? நான் பார்க்கும்போது ஈவினிங் 3 மணிக்கா நின்றுட்டு இருந்தான் மச்சான். சரிடா மச்சான், நான் இப்பவே செக் பண்ணிடுறேன். என்னடா சொல்ற, செக் பண்றியா? எப்படிடா? மச்சான், யாருக்கும் தெரியாம நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்லயும் பேக் சைட்லயும் ஒவ்வொரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன்டா. அது என்னோட ஃபோன்லயே ஆக்சஸ் பண்ணலாம். அதை தான் பார்த்து செக் பண்ணி சொல்றேன். டேய், என்ன மச்சான் சொல்ற? ஆமா மச்சான், யாருக்கும் தெரியாது, நான் தான் 2 கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணேன்.
ஏன்னா நம்ம பார்க்குறதே அடிக்கடி கட்ட பஞ்சாயத்துன்னு சுற்றிட்டு இருக்கோம். இதனால எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2 கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதில் கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சிடும்டா. அவன் கேஷுவலாக நின்னானா இல்லை வேற எதுக்காவது நின்னானான்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர்ரா மச்சான், சூப்பர்ரா. சீக்கிரம் கண்டுபிடிடா. எனக்கு என்னமோ அவன் மேலேயும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா அவன் முழிச்ச மொழியே சரியில்லடா மச்சான். நான் கீழே போகிறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டாடா. சரி மச்சான், இப்போ பார்த்துடலாம். டேய் மச்சான், இவனான்னு பாரு. ஆமா மச்சான், இவனே தான்டா, இவனே தான். டேய், அவன் கிட்டத்தட்ட 5 மணி நேரமா அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான்டா. என்ன மச்சான் சொல்ற? இரு மச்சான், இதுக்கு முந்தின நாளும் இங்க வந்து நிக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். டேய், என்னடா நடக்குதுங்க? கிட்டத்தட்ட 2 நாளா நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நின்று இருக்கான். இத கூட கவனிக்காம இருந்திருக்கோம். டேய் மச்சான், இங்க பாருடா. இவன் கிட்ட இவளுக்கு என்னடா பேச்சு? ஆமா மச்சான், ஏதோ சீரியஸா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கும் அபியும் அண்ணியும் காணாம போனதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு மச்சான். ஏதோ சம்மந்தம் இருக்கு. இவள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் நயானி சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் நயானி சிஸ்டர். ஹாய் நயானி சிஸ்டர். ஹாய் மேரி சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.